காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான கடினமான சாலோட டே 8. காலையில் எழுந்திரிச்சதும் போதையெல்லாம் அடித்து வச்சுட்டு இன்றைக்கி காலேஜ் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. எழுந்திரிச்சிட்டு பல் விளக்கிட்டு அப்படியே கிளம்பி ஷூவை மாட்டிட்டு இன்றைக்கான ரன்னிங் ஓடுறதுக்காண்டி கிளம்பி போயிட்டு இன்றைக்கான ஓட்டத்தை நம்ம நண்பருக்குள்ளே ஓடி முடிச்சுட்டு ஒரு கீழே பார்த்தா கீழே ஒரு ஆமை இறந்து கிடந்துச்சு. அது என்னன்னு பார்த்துட்டு அப்படியே வீட்டு பக்கம் கிளம்பி வந்தாச்சு. வந்த கையோடு ஷூவெல்லாம் கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகி காலேஜ் ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா அயர்ன் பண்ணியாச்சு. யாரெல்லாம் அயர்ன் பண்ணி போடுவீங்க ட்ரெஸ்ஸுன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே மாட்டிகிட்டு கிளம்பியாச்சு காலேஜ் போயிட்டு ஈவினிங் போல் கிளம்பி பஸ்ஸில் வந்துட்டு அப்படியே ஜிம் பார்த்து கிளம்பியாச்சு. போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கான என்ன லெசன்னா நம்ம தளபதி என்ன சொன்ன மாதிரி தான், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. அதனால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த லைஃப்பில் பண்ணிடுங்க. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, உங்களால் முடிக்குமோ ஜெயிக்குமோ தெரியல, ஆனால் ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணிடுங்க. இன்றைக்கான பேக் அண்ட் பைசப் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே வீட்டை பார்க்க கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நம்மளே சமைச்சு சிக்கன் வச்சு சாப்பிட்டு அப்படியே பைபிள் ரீட் பண்ண உட்காராச்சு. பைபிள் ரீட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கான 4 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கான நாளை முடிச்சாச்சு. கடினம் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்.